அடியே நிச்சயவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அப்பா முனியப்பா சாமி, எங்களை ஏன் இப்படி கவலையாக ஏன் இப்படி பண்ணுகிறார்? நாங்கள் உனக்கு என்ன செய்தோம்? எங்களை ஏன் இப்படி சபிக்கிறார்? எனக்கு அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, உடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே, அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. சத்யவான் நல்லா இருக்காம்பி மாமியார் நல்லா இருக்காள இவரங்க வேடையிலே
அயலாத்து குழந்தையாக நடத்தி கொண்டிருக்கும் முனியசாமி அவர்களுக்கு எம் கடம்போனம் பஞ்சவர்ணம் குடும்பத்தார்கள் சார்பாக வேஷ்டி கதாடை ஊத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மேல கள்ளங்குளம் கிராமத்தார் அனைவருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எனது ஆசான் கனக சபாபதி பிள்ளை அவர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். ஆனால் இந்த ஊருக்கு நான் 25 வருஷம் ஆகிடுச்சு. முத்தப்பா, கருப்புச்சாமி, வீரபத்திரன், நான் பொன்னம்பலம் நான் நடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த 25 வருஷமா எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பா சேர்ந்தா ஆனாங்க. அதை பற்றி பரவாயில்ல. அந்த முனியாண்டி வாசல்ல இந்த வருஷம் எனக்கு எனது அருமை நண்பன் சகோதரன் சந்திரன் அவர்கள் இந்த ஆண்டு இந்த முனியாண்டி மேடையிலே ஆடுவதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறது. நன்றி கலந்த வணக்கம். எனக்கு மாலை அணிவித்து கதிரவாரை போற்றி ரூபாய் 501 கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த அருமை மருமகன் அவர்களுக்கு அவர் குடும்பத்தினருக்கும் நன்றி கலந்த வணக்கம். பெரியாருக்குள்ள வணக்கம். முட்டிக்கார அம்பி ஏண்டா வயதாகிடுதா? அதான் எலவட்ட பிள்ளைதானே, ஏன் முட்டிக்கார கட்டிட்டு இருக்கு? சம்புடி சிங்க மாதிரி இருக்கடா. விடிவரும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும், தூங்கக்கூடாது. இப்ப வந்திருக்க நடிகர்கள்லாம் எப்படி பேர் வாங்கின நடிகர்கள். ஆனா முனியாண்டி கிருபையினாலே எல்லா மக்களும் சேயமாக வாழ்த்திருப்பேன். வாழ்க வளம் பெறுக நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த முனியப்ப சாமியை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். சேது வரா, அனந்து வரா, கோபால் வரா, கெட்டு வரா, அதோட இந்த சுப்ப போய் வந்துருக்கேன். சரி, பிராமணோட பழகின்றிருக்கமே, அப்பால் எப்படி பாரதம் படிச்சுருக்கா, அப்பால் எப்படி ராமாயணம் படிச்சுருக்கா, வாழ்க்கை எப்படி முன்னேறிருக்கா, அவ வழியில் நாம் நடக்கிறேன். அந்த சுப்ப பையனுக்கு புத்தி இருக்கிறதோ? அதான் சொன்னா, என்னத்தை சொல்லி ஏதை உழைத்தாலும் கஞ்சனுக்கு புத்தி அதம்பி புத்திய தின்னுடானா அவ எதை திட்டின்னு இருக்கா? கத்திய திட்டின்னு இருக்கா. கத்திய திட்ட முன்னுக்கு வருவாளா? எப்போதும் முன்னுக்கே வரமாட்டா. இந்த பிராமணன் காலை எழுந்தவுடன் அந்த ஆட்டாங்கரைக்கு போயிட்டு பகவானை எப்படி தரிசனம் பண்ணிட்டு வருவா தெரியுமோ? குளிக்கு தர மூலிகை கோயிலுக்கு போய் குளிக்கு தர மூலிகை கோயிலுக்கு போய் அந்த சேசு வந்துங்க. அதே அம்பி தப்பை சமைத்து வரை சமைத்து கொண்டு வர தப்பை சமைத்து வரை சமைத்து கொண்டு வர தப்பை சமைத்து வரை சமைத்து கொண்டு
நமஸ்காரம். நல்லா இருக்கையா? வினீஸ்வரன் என்றுக்கும் உனக்கு நல்ல ஆயுசு கொடுப்பா. சிவஞானா பகத்தூர் நல்லா இருக்காளா? உன் குழந்தை எப்படி இருந்துருக்கா? குழந்தை எதுக்கு சேமத்தை பத்தி கேட்கறதுக்காண்டியா? வயதுக்கு வந்துட்டாளா? பெரிய பிள்ளையா வந்துட்டாளான்னு கேட்கிறேன். ஆமா சக்தி என்று மறக்க முடியாத மேலக்கல கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கு ஒளி அமைத்து கொடுத்த விஜயகுமார் அண்ணன் ஒளிபெருக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை ஐயா அதிகாரிகளுக்கும் எனது சார்பாகவும் என் இசைக்குழுவினர் சார்பாகவும் என் ஆசான் ஜி.கே. சந்திரன் அவர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா அண்ணா கிருஷ்ணண்ணா நல்லா இருக்கீங்களா? அகத்தூர் நல்லா இருக்காளா? உன் மையன் எப்படி இருந்துருக்கான்? என்னை கேட்டு இருப்பானே, அதை காட்டி சக்தி பேரை கேட்டுட்டே இருப்பான். அவங்க 2 பேரும் ரொம்ப சகோதரர்கள். என்ன அப்படி சத்தியமா குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்? கல்ல கொண்டு மண்டையை உடைக்கிறானே, என்னையும் உடைப்பான் உன்னையும் உடைப்பான். லோகமா கட்டெடுத்து லோகத்தில இருக்கவா கட்டுட்டா. காரணம் என்ன தெரியுமா? சேசு வந்துட்டா, வெங்கடு வந்துட்டா, அனந்த் வந்துட்டா, கிட்டு வந்துட்டா, மாதவன் வந்துட்டா, சண்டை வந்துட்டா, சூரியன் வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டா. இந்த கட்டையில் போக கருப்பாயினே மாமிசம் சாப்பிடவேன் மட்டப்பட்டவன் சதா நேரம் கத்தியை தீட்டாதடா. உனக்கு புத்தியை தீட்டுன்னு சொன்னா சதா நேரம் கத்தியை தீட்டுட்டே இருக்கா. கத்தியை தீட்டினா கம்பு கொடுத்து காட்ட வேண்டியதானே மணி? ஒருவேளை கசாப்பு கடை வச்சிருப்பானோ? அவன் நல்லவன்யா இல்ல இந்த கடை வச்சிருக்கானா? இல்ல அவன் நல்லவன், பண்புள்ளவன், பாசம் உள்ளவன். என் மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கான். அவனை பாசமா கூப்பிட பாருங்க. ஏடா பாய் மகனே சொல்றீங்க என்ன இப்படி சொல்றியா? பாய் மேலே நாய் மேனு சொல்றியா? அது என்னை பத்தி வாழ்க்கிறானியா? நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்லி உங்க பேரு என் வெளிச்சாமியா? ஏடா கருப்பாய் மகனே சீக்கிரம் வாயை கப்பிட்டு கிட்டு அப்படி கிட்டு என்ன இது நேரம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அந்த முன்னாடியே வந்து உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் முன்னாடியே வந்துட்டேன் தம்பி. எல்லா பேரும் முன்னாடி தானே வருவாங்க. நீங்க பின்னாடியே தானே வந்துட்டு இருக்க. இல்ல நீ நடுவ வந்துட்டு இருக்க. இப்ப எப்படி நீ நடுவ வந்துட்டு இருக்க? அவனுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கான், நீ நல்லா நடுவ வந்துட்டு இருக்க. சரி, இந்த சூத்தரிக்கு மேய வந்தானே இந்த சூத்திர போய் தானே கருப்பாய்மை வந்தானே. ஆமா, அவன் பின்னாடி வந்திருக்கான். அவன் மாமிசம் சாப்பிடவே அவனுக்கு மட்ட புத்தி தானே இருக்கும். புத்தி மட்டும். ஆமா, நம்மள யாரு ரோகத்துல உயர்ந்தவா? அவ வரட்டும் வரட்டும், அப்புறம் வச்சுக்கோ. தாமரை கூட
ஏண்டா அசாடு ஏண்டா சொல்லு கனிமாத்து குத்தி இருக்காடா திராடே நாசமா போயிடு கெட்ட முட்டை சாம்பலா போயிடு நீ என்ன ஜாப்ப கொடுத்த நான் ஒன்றும் நாசமான போக மாட்டேன். ஏண்டா நீனா பல்லு வளர்க்காதவங்க. நீங்க எல்லாம் ஜாப்ப கொடுத்தா நான் நாசமா போயிடுவேன்னா ஏண்டா ஏய், உங்க 2 பேருக்கு ஐயப்பன் பரவாயில்லடா. அவர் பேசுறது கூட புரியுது. ஏண்டா அம்பி அம்பி இவரா யாரு இவரா மேல் குளத்தில் உதித்தவா அப்ப நாங்க என்ன தப்பு குளத்துல உதிச்சவங்கள? அம்பி மேல் குளத்தில் உதிக்கல மிதனை குளத்தில் உதித்தவா கல்சகுலத்திலே உதித்தவா எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து நிக்கிறியா? இவரா யாரு பிரம சத்திரிய வைசிரியர் சூத்திரன் சொல்லப்பட்ட நான்குல பிராணித்தவன் ஊரு நல்ல ஒரு மரியாதையான ஊரு. என்னையா சூத்துலங்கிற? நீ எல்லாம் நாங்கெல்லாம் யார் தெரியுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமம் 32 தாரதமும் 64 கலிக்காலம் 96 தத்துவம் இதெல்லாம் வேத நீதிகளை கத்துக்கிட்டவா 100 சாஸ்திரங்களை புரிந்தவா சமஸ்கிருதங்களை படிச்சுக்கிட்டவா இப்ப தாயா நீ இப்பதான் நீ செட்டுக்குள்ள கட்டினதுக்கு வார்த்தை தெளிவா புரியுது. என்ன ஏன்னா பல்லு போனா சொல்லு போகும்னு சொல்லுவாங்க. ஆமா பல்லு வந்துருச்சு சொல்லு சரியா வந்துருச்சு. ஆமாடா. நீங்க 4 வேதம் 6 சாஸ்திரம் படிச்சவங்க. ஆமா நீங்க வேதம் படிச்சதுனால என்ன நடப்பு என்ன ஆகும் சொல்றீங்க? அம்பி இவெல்லாம் வருடம் மாதம் 3 மழை பெய்து இருக்கல எப்ப அதுல 3 மலையில முத மலை வாரத்துத்தான பெய்து இருக்கு எப்படி? வேதம் ஓரிடும் வேதியோருக்கு ஒரு மலை ஆ, 2வது மலை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நீதி தவறான் எரியனுக்கு ஒரு மலை நீதி தவறாமல் அரசாட்சி செய்கின்றானே மன்னன் மக்களை காக்கக்கூடியவன் அவனுக்கு பெய்யுமலை வச்சுக்கோ. யார வச்சுக்க? உங்க அக்காவையா? 3வது மலை யாருக்கு தெரியுமா? அது உட்கார்ந்து இருக்காரா சிரிச்ச முகத்தோட மாத கற்பனையோர் மந்தியோருக்கு ஒரு மலை மாதம் 3 மலை பெய்து இருக்கலடா அதுல முத மலை இவாளுக்கு தானே பெய்து இருக்கு கட்டையில தூக்கி கூடத்துக்கு மேல போடுவேன். அதெல்லாம் அப்ப பொழிஞ்சிச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. இப்ப அப்படியா பொழியுது? ஆ. அரிசி விற்கும் மந்தனருக்கு ஒரு மழை, கூட மாட்டேன் புருஷனை கொன்ற மங்கையோருக்கு ஒரு மழை, நாசமா இருக்கு நீதியை கொன்ற மன்னருக்கு ஒரு மழை. இவா வயலில் இருக்காதா மூத்திரமா? ஏய் அம்பி வெள்ளாம் பிராமண குலத்துல பிறந்தவா உயர்ந்த குலத்துல பிறந்தவா உயர்ந்த ஜாதியில பிறந்தவா தம்பி டேய் முன்னாடி அமைதியா உட்கார்ந்து வீட்டு ஆரம்பிச்சு அமுது போட்டுவான் அமைதியா உட்காரு. அம்பி இவாதான் வருடம் மட்டும்தான் இப்ப மழை பெய்யலையா சரி, இப்ப மழை பொழியணும்னா என்ன? தம்பி அமைதியா உட்கார சொல்லிட்டேன். சொல்லுங்க. மழை பெய்ய சொல்லியா மழை பொழியணும்னா என்ன செய்யணும்? இப்ப பெய்ய வைக்கிறா நல்லபடியா நாடகம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பெய்ய வைக்கலாம் சரி, எப்படி பொழிய வைப்பீங்க? ஏண்டா அம்பி பெய்ய சொன்னோன்னு பெய்ய வச்சிருவோமா எங்களுக்கு கொடுக்கறது கொடுத்தாட்டாடா பெய்ய வைப்பாங்க ஊர்ல காலையில நிறைய கொடுப்பாங்கல்ல, நான் குறையாம கொடுக்க போறாங்க. அம்பி 3 மணி பச்சரிசி 3 படி. ஆமா யாருக்கு? உங்களுக்கு. ஆமா. உங்க ஒரு 2 பேருக்குமா ஒரு ஆளுக்கா? ஏய் எங்களுக்கு தாண்டா 2 பேரும் ஒரு ஆளுக்கு 3 படி 3 படி. இல்ல 2 பேருக்கு தாண்டா உங்களுக்கு 3 படி. அடுத்தபடியா கேளுடா 3 மணி பச்சரிசி சரி, அடுத்து பருப்பு வகைகள் என்னென்ன? பானா பருப்பு ஆனா பருப்புனா பட்டாணி பருப்பு அப்ப ஊனா பருப்பு. பாவனா பருப்பு அதுனா பாசி பருப்பு ஊனா பருப்பு, பூனா பருப்பு தோரம் பருப்பு, ஆமா ஊனா உளுந்தம் பருப்பு, ஆமா பருப்பு வகை காணா பருப்பு, கடலை பருப்பு. காய்கறிகள் என்னென்ன வேணும்? 5 தேங்காய் 5 தேங்காய் சரி. 12 வாழைப்பழம் ஒரு டஜனு. ஆமா 12 வாழைப்பழம், ஆமா. 5 தேங்காய். ஆமா. சரி, வேற சூடம் பத்தி சாம்பிராணி விதி குங்குமம் வேற. உடிச்சிக்கிறதுக்கு உண்டை கிரேசி சரி, வேற இந்த மாதிரி இந்த மாதிரி அகரத்தை சருக கரை போட்ட மாதிரி. ஆமா 101 ரூபாய் தட்சணை விலை கூடி போச்சப்பா. 185 ரூபாயா என்ன சொல்றேன்? சரக்கு விலை. 101 ரூபாய்க்குல யாரும் கொடுக்குறப்ப டேய் நான் 101 ரூபாய் தட்சணை கேட்டேன் காணிக்க சரக்கு அடிக்கிறேன்னு நினைக்கிறியா? செட்பளம் கொடுக்கணும். ஆமா நீ மட்டும் கொடுத்தா பத்தாது. அப்புறம் இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு அபாவா அகத்துக்கு போய் நான் சொல்ற பிறகு இவா முனியில் வைக்க சொல்லி இப்ப மழை பெய்யவில்லை. அப்படியே நான் சொல்றதையும் சேர்த்துக்கோங்க. 2 செவ்வழனி, 4 பச்சை தட்டி, 2 மூங்கில், ஒரு மண் சட்டி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நீங்களுக்கு 2 பேருக்கு நீர்மாலை தூக்குறதுக்கு. ஏய் அம்பி 3 படி வச்சுக்கோங்க. இந்த கட்டடத்தை கட்டி வச்சு போய் யாரு? யாரு? யாரா? ஒத்தனை. அதுக்கு வெள்ளை அடிச்ச போய் யாரு? பூசுறவங்க. அந்த சிலை
இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? கற்பகரம். கற்பகரம். அந்த கற்பகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவ யாரு? யாரு? கொடிமரம். அதுக்கு சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடியவ யாரு? செயல்முறை சிற்பி. செஞ்சா செஞ்சு வச்சுட்டாங்கடா. அந்த சிலைக்கு முன்னாடி தேங்காய் பழம் கொண்டாடி வச்சுக்கோ. எப்படி கொடுக்குறேன், யார்கிட்ட எப்படி சொல்லி கொடுக்குறேன்? அப்படி தெளிவா சொல்லுங்க. கோயில் பூஜாரி கோயிலுக்கு முன்னால யாரும் போனா கோயிலுக்கு முன்னால செருப்பு புறா நிற்பாங்க, தேங்காய் வாழைப்பழம் விற்கிற கடைக்காரர் இருப்பாங்க, கோயிலுக்குள்ள பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இருப்பாங்க. பூஜாரி தானே இருப்பா. நீ எப்படி தேங்காய் பழம் கொண்டாந்து கொடுக்குறேன்? கையில தான் கொடுப்போம். கையில எப்படி வாயினால எப்படி சொல்லி கொடுக்குறேன்? மந்திரத்தை சொல்லி எங்களுக்கு நல்லபடியா குடும்பம் சேமமா இருக்கணும்னு சொல்லி மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி கையில கொடுப்போம். எப்படி கொடுப்பேன்? இந்தாங்கடா கொடுப்பேன். நாங்க ஏன்மா எப்படி கொடுப்பேன்? நாங்க ஏன்மா ஐயாவா? சாமியா இருப்பாரா? ஐயா இருப்பாரா? சாமி தான். சாமி தானே இருப்பா. சாமி தான். சாமி கையில கொடுப்போம். அப்படி வாரா உண்டோ? சரி சொல்லு தண்டை. மனுஷனுக்கு மனுஷன் சாமி கையெடுக்க வச்சு பாருப்பா. அப்ப இவ பண்ண மாட்டாளா என்ன? உங்களை நாங்க செத்த குணத்தோட தான் செத்துக்கிட்டு சாமிங்கிறோம். செத்தால நம்ம என்ன சொல்லுவோம்? சாமியோட சாமியா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவான். கற்பாயமே நீ மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். மனுஷனுக்கு மனுஷன் சாமின்னு சொல்ல வச்சதா நாங்க தான். எங்களை பார்த்து வாங்க சுவாமி. சரி, இப்ப கோயிலுக்குள்ள நீங்க உட்கார்ந்து பூஜை பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சரி சரி, நீங்க விவசாயம் இப்ப கும்பாபிஷேகம் பண்றீங்க. கும்பாபிஷேகத்துல மேல கலசத்துல உட்கார்ந்து தண்ணி ஊத்தி கும்பாபிஷேகம் பண்றது நீங்க தான். உங்களுக்கு கூலி கொடுக்குறவங்க யாரு? நீங்க. எங்களை மாதிரி விவசாயிங்க. ஆமாடா. நாங்க விவசாயம் பண்ணி கலப்பையை ஊண்டி விவசாயம் பண்ணி அதுல வர காசை கொண்டு வந்து கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அந்த காசை உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாச்சா உங்க குடும்பத்துல அடுப்பறிய. நாங்க வந்து விவசாயம் பண்ணாம காசு கொடுக்காம இருந்தா உங்க குடும்பத்துல எப்படி அடுப்பறியும்? அதான்டா தெற்பக்குள்ள ஏந்திய பாப்பா, தவகவாங்கி திங்கமும் பாப்பா, அதான் ஒன்னே பாப்பாடா. அப்படி சொல்ற கொரோனா குட்டி. நான் என்ன சொல்றேன், கோயிலுக்குள்ள வரீங்க, இதுல நீங்க பிரிவினை கொண்டு வந்துட்டீங்க. அப்போல காலத்துல சாமியை பார்க்கணும்னா பொது தரிசனம், எல்லாருமே சாமியை பார்க்கலாம். சாமிக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் பொது தரிசனம், சிறப்பு தரிசனம். சிறப்பு தரிசனமா 500 ரூபா கூட போய் பாரு, பொது தரிசனமா கூட்டத்தோட கூட பாரு. அப்ப சாமியை பார்க்கறதுக்கு கூட காசு கொடுத்துதான் பாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. சரி, நாங்கெல்லாம் சாமியை கூட உள்ள வரோம். சாமிக்கு சூட தீபாரத்துல காட்டுறது நீங்க தானே. சூடத்தை கொண்டு எங்க முன்னால நின்றீங்க. எங்க சட்டப்பையில 5 ரூபாயோ 10 ரூபாயோ எடுத்து சட்டப்பையில போடுவோம். சட்டப்பையில இருந்து உங்க தட்டுல போடும் பொழுது எங்களுக்கு ஊதி எப்படி போடுவீங்க? எப்படி போடுவோம்? ஓ, நாஜமா போ, விளங்க மாட்டேன். 10 ரூபா காசு தானே போட்டேன், உன் குடும்பம் நாஜமா போகும். அந்த 10 ரூபா காசு அதே தட்டுல ஒரு 50 ரூபா 100 ரூபா போடுங்க. இந்த சாமி தட்டுல இருக்கிற மல்லிகைப்பூ ரோஜாப்பூ நம்ம கையில வந்துடும். அதே தட்டுல ஒரு 500 ரூபாயை போடுங்க, சாமி கழுத்துல இருக்கிற மாலை நம்ம கழுத்துக்கு வந்துடும். அதே தட்டுல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் போடுங்க, சாமி தூக்கி நம்ம கையில கொடுத்துருவாங்க, வச்சு சாமியை முடான்றாங்க. காசுக்கு பீதுன்றாளுங்க நீங்க எல்லாம். சொல்லலாமா? சாமியை வச்சு தானா நாங்க பிழைச்சு. ஐயா, மனுஷனுக்கு மனுஷன் ஜாதி மதம் கிடையாது. சாமிக்கு எல்லாருமே நம்ம பொதுவான ஆளுதான். சரி, உங்க உடம்புல ஓர ரத்தம் தான் என் உடம்புல ஓடும். உங்க உடம்புல ஓர நரம்பு தான் என் உடம்புல ஓடுது. இதுல நீ என்ன பெரிய குணம், நான் என்ன சின்ன குணம்? அப்படி சொல்லாத. நாங்க புத்தியை திட்டுவோம், நீங்க கத்தியை திட்டுவீங்க. சில நேரத்துல புத்தி வேலை செய்யலன்னா கத்தி தான் வேலை செய்யுங்க. இல்லடா, நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? கத்தியை கொண்டு அருவாளால வெட்டுவீங்க, குத்துவீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. நாங்க அப்படி போக மாட்டோம், பேனாவை பிடிச்சி எழுதுவோம். 10 காசு பேப்பரும் 10 காசு மகிழடா, எழுதி விட்டா கீழே இருந்து மேலே இல்லை. சரி, அது புரியுது. அப்ப 10 காசு பேப்பரும் 10 காசு மகிழ்தான். அப்ப பேனாவை பிடிச்சி எழுதுனா தானே எழுத முடியும். அப்ப பிடிச்சி எழுதுற மாதிரியா? அப்படி பந்த காரியத்தை பார்த்து நம்மகிட்ட பேசி குழந்தை வந்தா நான் எங்கடா கூட உங்க கூட கேட்கலாம் பார்த்தா நீங்க என்ன வார்த்தை கேட்டீங்க? ஆமி உங்களை நம்பி தானே அனுப்பி வச்சாங்க. என்னடா எல்லோரும் வந்தா காண குழந்தைய கூட்டிட்டு போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அம்மா தோழன்மார்களே, தோழன்மார்களே, வரேன். தோழன்மார்களே, எங்கே போனீர்கள்? உங்களை தேடிக் கொண்டிருந்தேன். ஏண்டா, நாங்க வந்து கிடைக்கல, நீ எங்கட போன? தோழன்மார்களே, நான் உங்கள் பின்னே வந்து கொண்டிருந்தேன். சரி, நான் என்ன சொன்னேன், அம்மா பொறுப்பா கூட சொல்லிருக்காங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னேன். நீ பாட்டுக்கு வனாங்கத்துக்குள்ள எங்கேயா போறோம், அம்மா நம்ம யார் பதில் சொல்றது? இல்லை தோழன்மார்களே, உங்கள் பின்னே தான் வந்து கொண்டிருந்தேன். அம்பி அம்பி காலகத்துக்கு போகணும். நடந்தவன் அது ஏதாவது கதை சொல்லிட்டு வாங்க.
பசிக்கிறதா? நான் தயிர் சாதம் கொடுக்கிறேன். ஆமாடா ஆமாடா புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். அப்ப என்னதான் செய்ய போற? தோழர்களே, என்னை விலைக்கு வாங்கிய அந்தனர் ஆற்றில் ஓடும் 3 ஜலம் தான் எனக்கு உணவு என்று கூறினார். காட்டில நடக்கிற செய்தி வீட்டுக்கு தெரியாது. கூட 2 கை சேர்த்து அருந்துடா. வேண்டாம் தோழர்களே, சத்தியத்திற்கு பங்கம் வந்துடும். சத்தியத்துக்கு பங்கம் வந்துடும்னா வயிறு என்னத்துக்குடா ஆக? யாரு நாங்க சொல்ல மாட்டேன். நம்ம சொன்னது போல 3 கை ஜலம் தானே சாப்பிட சொன்னாரு. இன்னொரு 3 சேர்த்து சாப்பிடும். இல்லை தோழர்களே, சத்தியத்திற்கு பங்கம் வந்துடும் தோழர்களே. அல்ல ஃபுல்லா சாப்பிடா. அப்பதானே பதில் குரல் நம்பி வரும். ஆரம்பத்துல 3 சாப்பிட்டே இருக்காரு. சரி 3 கை ஜலம் சாப்பிட்ட. சரி தெப்ப எல்லாம் சேரிச்சிட்டியாடா? தோழர்களே, முன்னே முஸ்டே காரை பிரண்டை ஆகிய 3 சமத்துவனை சேர்த்துட்டேன். தெப்பை மட்டும் கிடைக்கிறது. கவலைப்படாத. ஆமா ஆமா தெப்பை மறந்து இதே தரமா வச்சிருக்கீங்களா? வேணாம் தோழர்களே, 3 நாடிகள் நீங்க இந்த ஆலமரத்தடியில் இருங்கள். நான் போய் தெப்பை செல்கிறேன். மாமி வலிமையில் விழிவைத்து காத்துட்டு இருக்கா. ஆகையினால காலகாலத்தில் அகத்துக்கு போகணுங்காமே. தம்பி, உங்க அம்மாவுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றதை கேளு. ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தரோம். வேண்டாம் தோழர்களே, சத்தியத்திற்கு பங்கம் வந்துடும். அப்ப நான் எங்க இருக்க? உன் கையில தான் தெற்பைய கொய்யணுமா? ஆமாம் தோழர்களே. கையில கொடுத்தா வாங்க மாட்டேன். யார் மகனே? தம்பி 3.25 நாளைக்கு அந்த ஆலமரத்தடியில இருக்க. நீ போய் சேர்த்து வாடா. போடா. என்ன இது? இவ்வளவு நேரமாய் தேடிக்கொண்டிருக்கிறேன், தெற்பையை காணவில்லையே. தெற்பதனை தேடி தேடி அலைகிறேன் பாவி, மனம் அழகிறேன் பாவி. இந்த சிதறடைந்த வனதனிலே ஐயோ நான் போய். தெற்பதனை தேடி அலைகிறேன் பாவி, நான் அழகிறேன் பாவி. இந்த சிதறடைந்த வனதனிலே ஐயோ நான் போய். ஓடரை விரிந்து வெகு தூரம் வந்தேன், அடக்கா உயரம் கொண்டேன். உன்பது சோதனையா நாங்கள் இந்த எதுக்கியானோமே. தெற்பதனை தேடி தேடி அலைகிறேன் பாவி, மனம் மயகிறேன் பாவி. இந்த சிதறடைந்த வனதனிலே ஐயோ நான் போய். அதோ இங்கே தெற்பை. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒழுங்கா பழைய கஞ்சியை சாப்பிட்றா, பழைய கஞ்சியை சாப்பிட்றா. பசி மயக்கம் எங்க இருந்து ஒருத்தர் 50 ரூபாய். டேய், வசந்து உறவுறாடா சின்ன பையன். பசி மயக்கம்டா. பசியில மயங்கிட்டான் போல இருக்கு. டேய், இதா.
தோழர்களே, என்னை பாம்பு கடித்தது. எனக்கு இன்னொரு பிறவி என்று இருந்தால் என் தாய் வயிற்றில் பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பேன். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். பாத்தியாடா விதியவாள் அவன் பிறந்தது ஒரு இடம், வந்து வாழ்ந்தது ஒரு இடம், செத்தது ஒரு இடம். எனக்கு இதை நினைச்சுதாங்க வேதனை இருக்கு. என்ன வேதனை? அந்த அம்மா நம்மளை நம்பி தாண்டா புள்ளி அனுப்பி வைக்க. ஆமா, அம்மாட்ட போய் என்னத்த நான் சொல்றேன்? உன் மகனை பாம்பு கடிச்சு செத்துருச்சுன்னு சொல்லுவேன். ஒரு உசுருக்கு 2 உசுறு வருவேன். அதனால எப்படி சொல்லணும் தெரியுமா? குழந்தை வாழா. அவன் செத்து போயிட்டா. குழந்தை வாங்கடா. அம்பி போய் சொல்லக்கூடாது. போய் சொன்ன வாங்கி போய் சொன்ன வாங்கிடா போதனை கிடைக்காது. அதனால வாடா. யாரு? வந்து அவன் சொன்னான்னு சொல்லி அவனை அடிக்க போறேன். அறிவு கட்டவனே வாடா. வருவா. வாடா. இடி வா. நான் வாழ்க்கை ஒன்று உதவி 2. நான் உனக்கு வந்து கேட்கிறீங்களா? நம்ம 3 பேர் தான் காட்டுக்கு வந்தோம். ஆமா. நீங்க பாம்புன்னு சொல்லுங்க. நான் கடிச்சிச்சின்னு சொல்லுவேன். நீங்க ஏய் நீ செத்து போயிட்டு நீங்க சொல்லிருங்க, முழுசா சொல்லி முடிச்சிருங்க. ஏய் நீ தான் சொல்லுவா. ஆமா. அந்த பாவம் வந்து உன்னை சேர்க்கணும். ஆகையினாலே அந்த பாவத்தை வா போக்குவோம். திருப்பரங்குன்றம் பாசமிகு அன்பார்னார் கொட்டகை பாண்டி அவர்களது பேத்தி கோகிலா விக்னேஷ்குமார் அவர்கள் நமது கோவிலுக்காக நன்கொடையாக ரூபாய் 501 கலியாந்தூர் அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 501 கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். கிராமத்தின் சார்பாக விழா குழுவினர்கள் சார்பாக அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கதவன் மாமியை பாப்பமா. எதற்கும் ஒரு காலம் உண்டு, புறப்படு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் இனித்திடு மகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு, புறப்படு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. எதற்கும் ஒரு காலம் உண்டு, பொறுத்திடு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. மனிதர் உலகம் தத்துவத்தே, மனிதர் உலகம் தத்துவத்தே, அனுபவத்தில் எளிமைக்கார் புத்தகத்தே, பிள்ளைக்கென வாசிக்கும் தாயிடத்தே, இறந்தவளே நீயொருத்தி ஆயிரத்தே. இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு, பொறுத்திடு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. அடையாத கடலிருக்கும் ஆலயத்தே, அன்னை போல்
நன்றி நன்றி.
மகனே எனக்கு பணியளித்து கௌரவப்படுத்திய நமது கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் தலைவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்று அதிகாலையில் இருந்து அன்னை பராசக்தி வேண்டிக் கொண்டு எனது எஜமானிட்ட பணிகளை செய்ய துவங்கினேன். அது சமயம் என்று அழைப்பவர்கள் அறிந்து உடனே ஓடோடு சென்று காலகட்ட புண்ணியவானே தங்களுக்கு அடியால் நமஸ்காரம், என்னை அழைத்தலாம் என்னவென்று தெரிவிங்கள் சாமி என்று. நன்றி, உன்னை அழைத்த காலம் தானே இது தெரிவிக்கின்றேன், கவனமாக கேள். இன்று நாம் வீட்டில் ஆகையால் காற்றுக்கு சென்று காரை புரண்டே முன்னே விஷயம் தெப்பெல்லாம் சேகரித்து வர வேண்டி விடுத்தார் சுவாமி. தாங்கள் சித்தம் என் பாக்கியம். இதோ சென்று வரை நின்று சீசரும் சென்றேன். இல்லை, நீ எங்கு செல்கிறாய்?
காட்டுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேடத்தில் வேலை செய்தார். ஆகையினால் உன் மகனை போக சொல்லடி என்று சொன்னார். சுவாமி, என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் அந்த பொழுது பெற்றெடுத்த என் சின்ன மகனை காட்டுக்கு அனுப்புவேன். எவ்வளவோ மன்றாடினேன். முடிந்தால் அழைப்பு வை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். சுவாமி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் பெற்ற மகனுக்கு ஆலோசனை அனுப்பி வைத்தேனே. எப்படி காலத்தில் அழியாத காவிரி தங்கள் மகன் தானே இது வந்து விட்டேன் என்று உனது பேருடன் சொல்ல இந்த பாவின் கதவை எங்கே என் கண்ணே எங்கே நான் பெற்றவன் கண்மணியே உனது அன்னையின் பெல் மனது கண்மணியே உனது அன்னையின் பெல் மனது காண்பதற்கே துடியா துடிக்குதடா மகனே Thank you.
அம்மா வாடுகின்றேன் உன்னை பிரிய என்னால் முடியவில்லை மகனே, உன்னை பிரிய என்னால் முடியவில்லை. செல்வா, அயோத்தியமா நகரத்தின் இளவரசா, நான் 1000 தெய்வங்களை வேண்டி அருந்தவம் செய்து பெற்ற சித்திரை செல்வா, பத்தரை மாட்டு பசுந்தகமே, என் பயந்தவள் சிக்கமே, பாசமுடர் தேனே, உன்னை பாடாமல் உன் தாய் பறவையை பார்த்தாயா என் கண்ணே? அத்தை பொத்தார் பொல்மு மகன், ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆசை மகன், பாச மகன். அம்மா, எனக்கு வயிறு பசிக்கதே தாயே என்று அவர்களால் கேட்டானா என் செல்வ மகன்? இல்லையே, அற்றோட முடக்கத்தோடு கேட்டானே கண்ணே தேவதாசா, நீ காரகத்திற்கு சென்றது கூட இந்த பாவைக்கு வருத்தமில்லை. பாலும் கேடு பரிகள் தான் விட்ட மகன் இன்று பசுவோடு சென்றானா என்ற ஒரே ஒரு கவலம் தாய்க்கு இறைவா. பசுவோடு சென்ற என் பாலகன், என் பச்சிடும் குழந்தை அந்த காரகத்தை எப்படி தெரிகின்றார் போனான் என் எத்தினத்து போன மகள், எத்தினத்து போன மகள், எத்தனை எத்தினத்து போன மகள், எத்தினத்து போன மகள், எப்படி தூரம் சென்றானோ அம்மா, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் இந்த பாவி? எனக்கு அவன் தான் துணை, அவனுக்கு நான் தான் துணை. எங்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் உன்னை விட்டால் வேறு கதி இல்லையே தாயே. உன்னை இருவருக்கு வேண்டுகின்றேன். நான் பெற்ற மகனுக்கு ஒரு தீங்கு நேரக்கூடாது அம்மா, ஒரு தீங்கு நேரக்கூடாது தாயே.
ஏற்றி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவன் கூட்டிச் சென்ற இடம் வேறடா இதையும்
ஏடா அம்பி, எங்க இந்த கருப்பாய் மேன ஆடவே காணாங்க. அவதான் வந்துட்டானடா. டேய் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஏடா அந்த ரோக அங்க இறந்து அங்கே கல்ல வச்சு வந்துட்டான். மாமிட்ட போய் சொல்லணுமா இல்லையோ? அப்படி அகத்த நாடி வர வர எனக்கு அழுகையா வந்துட்டு இருக்குடா. மாமி வந்து கேட்ட என்னடா சொல்லுவான்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன சொல்ல? காது கொடுத்து கேட்படா. எப்படி? காது கொடுத்து கேட்பீங்களா? காது நிறுத்து தானடா கேட்பான். விதியை வெல்ல யாராலும் முடியாது. முடியாது. விதியை எல்லாரும் சொல்லுவாங்க மதியால வெல்லலாம்னு. உண்மைதான். ஆனா மதியால விதியை வெல்ல முடியாது. வெல்ல முடியல. இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த கிழமையில அந்த உயிர் போகணும்னு ஆண்டவன் எழுதிட்டானா அது போய்தே ஆகும். உண்மைதான்டா. யாராவது மறுக்க முடியுமா? முடியாது. யமதர்மே ஒருத்தன் வீட்டு கதவை தட்டியிருக்கான். சரி. யமதர்மே ஒருத்தன் வீட்டு கதவை தட்டியிருக்கான். ஏன் போய் தட்டினா? கதவை திறந்துடனே யமன் நிக்கிறார். சரி. கையில சூடாயுதம், பாசக்கயிறு, கதாயுதம் எல்லாம் வச்சு யமதர்மன் நிக்கிறார். அவனுக்கு பார்த்தன்னு ஒண்ணுமே புரியல. யாருங்க நீங்க? இவன் கேட்கிறியா மனுஷன்? அவர் சொல்ற நான் தான்டா யமதர்மன். யமதர்மன் எதுக்கு வந்தீங்க? உன் உயிரை எடுக்க நான் வந்திருக்கேன். என் உயிரை நீங்க எடுக்க போறீங்களா? என் உயிரை எடுக்க போறதெல்லாம் சரி, எதை ஆதாரமா வச்சு என் உயிரை எடுக்க போறீங்க? மனுஷன் கேட்கிறேன். அவன் கேட்கிறேன். சந்தையை புத்தி இருக்கத்தானே செய்ய. ஆமா. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒண்ணு இருக்கு. சரி. முதல் ஓலைச்சுவடியில அதுல உன் பேர் தான் இருக்கு. சரி. முதல் பேர் யார் பேர் இருக்கோ அவங்க உயிரை தான் நான் எடுப்பேன். அந்த ஓலைச்சுவடி கட்டுல முதல் ஓலைச்சுவடியில உன் பேர் தான் இருக்கு. முதல் பேர் நீ உன் பேர் தான் இருக்கு. அதனால உன் உயிரை நான் எடுக்க வந்திருக்கேன்னு எவன் சொல்ல. சரி. ஐயா பரவாயில்ல இருக்கட்டும், என் உயிரை எடுக்க போறீங்க. இப்ப எடுக்க போறீங்க? இப்ப எடுக்கலடா, நாளைக்கு தான் உயிரை எடுக்க போறேன். சரி. ஏன் தெரியுமா இன்னைக்கு வந்து இதை உங்ககிட்ட சொல்றேன்? நீ பெரிய தர்மசீலன், நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, நீ செய்யாத தான தர்மங்கள் கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உன் கொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கோ. நாளைக்கு வந்து உன் உயிரை எடுக்க போறேன் அப்படின்னு எவன் சொல்லிட்டாரு. சரி. நீ என்ன தெரியுமா சொல்றேன்? என் உயிரை எடுக்க வந்தது எவனா இருந்தாலும் என் வீடு தண்ணி நீங்க வந்துட்டீங்க, வந்தவங்களுக்கு நாங்க உபசரணை பண்ணிதான் ஆகணும். சரி. அப்படின்னு எவனை சாப்பிட கூப்பிடுறியா? சரி. எவன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ரொம்ப உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறா யமதர்மனை. சோற போடுறேன், சாம்பாரை ஊத்துறேன், அந்த சாம்பார்ல தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். பாருடா, தூக்க மாத்திரையை கலந்து உடனே அந்த சாம்பாரை குடிச்சு விட்டு யமதர்மே மட்ட மலக்க மலர்ந்துட்டாரு. படுத்து தூங்கிட்டாரு. யமதர்மன் என்ன சொல்லியிருந்தாரு? ஓலைச்சுவடி கட்டு இருக்கு, அத முதல் ஓலைச்சுவடியில யாரு பேர் இருக்கோ அவங்க பேரை பார்த்துதான் நான் உயிர் எடுப்பேன்னு சொன்னாரு இல்லையா? மனுஷனுக்கு புத்தி வேலை செய்து பாருங்க. யமதர்மே தூங்குறேன், இதுதான் சரியான நேரம் சொல்லி முதல் ஓலைச்சுவடி அவன் பேரை எடுத்து கடைசியில சொருகிக்கான். சரி. யமதர்மன் முழிச்சு முதல் ஓலைச்சுவடி யார் பேர் இருந்துச்சுன்னா உயிர் எடுப்பார் இல்லையா? அவன் பேர் தான் அடியில போயிடுச்சேன், எப்படி எடுப்பாருங்கிறனால சொருகிக்கான். யமதர்மன் முடிச்சு பாக்குறாரு, பரவாயில்லடா உன் உயிரை எடுக்க வந்திருக்கிறது யமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு ஓட்ட உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். அதனால நான் உனக்கு ஒரு உபாயம் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? இந்த ஓலைச்சுவடி கட்டுல முதல் பேர் யாரு பேர் இருக்கோ அவங்க உயிரைத்தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னா இல்லையா? அதுல முதல் பேர் உன் பேர் தான் இருந்துச்சு. அதனால உன் உயிரை நான் எடுக்கிறேன். சரி. அடியில யாரு பேர் இருக்கோ
அவங்க உயிரைத்தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னால அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. சரி. ஏன்னா அடியில் அது தானே இருக்கு. அப்ப விதிய வெளில யாராவது முடியாது. முடியாது. எனக்கு பெரிய மன வருத்தம் தான். என்ன வருத்தம்? கிச்சா வரும்போது கதை சொல்லிக்கிட்டே வந்தா அதை பத்தி கூட நான் கவலைப்படல. வரும்போது புள்ள பசிக்குதுன்னு சொன்னேன். அதை பத்தி கூட நான் கவலைப்படல. கல்லிலே முள்ளிலே நடக்கும் போது பாதத்துல ரத்தம் வந்துச்சு. அப்ப பத்தி கூட நான் கவலைப்படல. பாம்பு கடிச்சு செஞ்சானே அப்ப கூட நான் கவலைப்படலண்ணா. எதை பத்தி தாண்டா கவலைப்படுற? அவனை கடிச்ச பாம்பு உங்களை கடிக்காம போச்சுந்தாயா கவலைப்படுறேன். பாம்புக்கு எதுல விஷம்? வல்லுல விஷம். இவ உடம்பு ஊரா விஷம் தான். ஏனுக்கு எதுல விஷம்? கொடுக்குற விஷம். எனக்கு இடுப்புல விஷம் சொல்லுவாங்க. அதான்டா சொன்னா எல்லாரும் புள்ள பெத்தா எல்லாரும் புள்ள பெத்தா போட்டா என்ன தூக்க ஏண்டா பெத்தான் நீ தாத்தா மாமான மரியாதை சொல்லுவாங்க. அதான்டா தில்லாண்டா யாரு யாரு யாரா சொல்றாங்க யாரு தில்லா யாரு எனக்கு தில்லானா மோகனம்மாள் தான் தெரியும். பிள்ளால் தெரியாது. தில்லா தெரியும். உனக்கு தெரியும்பா. உனக்கு தெரியாத ஆளு சொல்றேன். நீதானே சொன்ன. ஏண்டா என்ன சொல்றாங்க. உனக்கு தெரியாத பொம்பளை கிடையாது. தில்லா யார்? யார் உள்ள வந்தா? நீதான் போய் பேச பார்த்துட்டேன். சரி இப்ப அம்மா வந்தா என்னத்த சொல்றது? வந்தா குழந்தை வாரான் தான் சொன்னா. ஆளு கொஞ்சம் நான் பாம்புன்னு சொல்லுவேன். நான் கடிச்சோம்பே நீ கடிச்சும் சொல்லு. நான் பாம்புவே நீ கடிச்சுவே. நீங்க நீ செத்தோம்பே நான் செத்து போறேன். நான் உங்களோட நான் எதுக்காக போறேன்? நீதானே சுந்தர போய் மறுபடியும் சூத்துக்கு மரியாதை கட்டு போறேன். பல பிராண்டா அந்த பாவம் வந்து உனக்கு சேர்ந்துடும். பாவத்தை வா போட்டு போற நாங்க பாவம் செஞ்சா நீங்க நீங்க தீர்த்துக்கிட்டீங்க. எங்க சத்தியமணி இந்த சாமி வேலை சத்தியமணி சொல்லி நீ பிராமணன் சொல்லிட்ட. பாண்டிச்சாமி சொல்லி நீ கறி சாப்பிடல. அசோடு அசோடு கண்ணத்துல போட்டுக்கோ. நீ சிவஞானி சுட்டு தானே புத்தம்புக்கு வச்சால் தானே. சரி மாமி வரா மாமி வரா. பருப்பு நெய்யும் பச்சை சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னா. அழுத முகத்தோட இருக்கக்கூடாது. ஆமா. அழுத முகத்தோட இருக்கணும்னா மாமி உங்களோட வந்து காட்டு
என்னையா சொல்லுங்க நீங்க அப்பா நான் சொல்றேன் இல்லைன்னு நான் சொல்றேன் மாமி. சொல்லுங்க நான் சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா? உங்க குழந்தையா இருந்திருந்தா ஆமா அவனுக்கு ஒரு பிடி சாதம் கொடுத்துருக்கலாம். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அடிமை கொண்டு எஜமானம் செய்து கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்னையா குழந்தை படிக்கலன்னு சொன்னா நான் தயிர் சாதம் கொடுத்தேன். பக்தர்கள் பூரா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மங்களகரமான கோயிந்தம். கடைசி காலத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப சொல்லுவாங்க கோயிந்தா கோயிந்தா ஐயா என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? என் செல்வ மகன் தான் எங்கேயப்பா? எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? Thank you.
மகளை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதே அப்பா. மாமி காட்டுக்கு போறதுக்கு வெகு தூரம் இருக்குடா, ஒரு கதை ஒண்ணு சொல்லி வரான்னு சொன்னான். அதுக்கு என் மகன் என்ன கதை சொன்னான்? நான் ஒரு கதை சொன்னேன். குடும்ப கட்டுப்பாடு. நானும் உள்ளதை ஒரு கதை சொல்றேன் அப்பா. மாமி எங்க குடும்பம் கட்டுப்பாடா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். சரி. அப்ப என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு எங்க அம்மா தான் துணை, எங்க அம்மாவுக்கு நான் தான் துணை, எங்க 2 பேருக்கு அந்த மினியப்பு சாமி தான் துணை. நான் சொல்லி வந்த குழந்தையை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீங்களா அப்பா? மாமி அதோட அவன் கதை முடிஞ்சு அப்பா, என்னப்பா சொல்லுகிறீர்கள் ஐயா? இல்ல மாமி, அவன் சொல்லி வந்த கதை முடிஞ்சு. இப்படி வாருங்கள் ஐயா. உங்களுக்கு எல்லாம் உற்றார் என்று சொல்லிக்கொள்ள எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். நான் பெற்ற மகனுக்கு என்னை விட்டால் நான் இல்லையே அப்பா. ஒரு மில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே, ஒரு மில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே, யாருமில்லை வானிலே ஏதுமில்லை உலகிலே, யாருமில்லை வானிலே Oh